சித்தரையும் ஆன்மீக சொந்தங்களுக்கு மீண்டும் அடியனின் அன்பு வணக்கங்கள். ஏற்கனவே நம்ம பல முறை பதிவில் பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராசிகள் ஒரு ஜாதகம். இன்றைக்கி ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் 12 ராசி கட்டங்கள், 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், இதுதான் ராசிகள்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி ராசி பலன்றது எல்லாத்துக்குமே பாமரன் முதல் கொண்டு பணக்காரர்கள் வரை, படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவரும் பேப்பரை பார்க்குறாங்க, யூடியூப் பார்க்குறாங்க, டிவி பார்க்குறாங்க, நிறையா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நமக்கு எப்படி இருக்கும், என்ன இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கக்கூடிய காலகட்டம் போது எல்லா மனிதர்களுக்கும் கட்டாயம் உண்டு. இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ராசி பலன். இனி அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த குரு பயிற்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்ல போகிறேன். இன்றைக்கி என்ன பேச போனால் பொதுவாக ஒரு அறிமுகம். சார் 12 ராசிகள் சார், மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகள் இருக்குது. இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி. இப்போ சமீபத்தில் குரு பயிற்சி ஆச்சு. மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் வந்திருக்கார். மேசராசிக்கு 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருக்கிறார். அந்த குரு அங்கிருந்து எங்கே பார்ப்பார்னா 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார். ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார். அதே ரிஷபத்திலிருந்து 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பார். 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பார். இது மேசராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடம். மேசத்துக்கு 6ஆம் இடம் கன்னி, 8ஆம் இடம் விருச்சிகம், 10ஆம் இடம் மகர வீடு. 9, 10ஆம் இடம் மகரத்தை குறிக்கும். இதில் பொதுவாகவே சொல்லுவாங்க 2ஆம் இடத்துல சார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனம் வாக்குகள் நிறையா பெருகும், தொழில் சூப்பராக இருக்கும் சார், இதுவரையும் தடைப்பட்ட தொழில்கள் ஓடும், தடங்கி நிற்கிற உடச்செறிஞ்சு நீங்கள் மேலே வருவீங்க, ஜெயிப்பீங்க. 8ஆம் இடம்ன்றது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் 8ஆம் இடத்தையும் சொல்லக்கூடிய ஆயிலையும் சொல்லக்கூடியது. உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் உடல்நலம் மேலே எந்திரிச்சு வந்துடுவீங்க சார், உடல் குறைபாடுகள் நீங்கள் ஆரோக்கியமாக போயிடுவீங்க. 6ஆம் இடம் இது வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் பிடிக்கக்கூடிய காலகட்டம் உண்டு. ஏன்னா குரு பார்க்கிறார். குரு என்பது முழு சுபர். அப்போ அந்த கன்னிராசியை 5ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது மேசராசிக்கு அந்த 6ஆம் இடம். 6ஆம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய பாவம், உடல் வியாதிகளை சொல்லக்கூடிய இடம். இதெல்லாம் மேம்படும் சொல்லி பொதுவாக சொல்லியிருக்காங்க. இது பொது பலன். இது எல்லாருக்குமே நடக்குமா சார்? இன்றைக்கி மேசராசியில் கோடி பேர் இருப்பாங்க, லட்சம் பேர் இருப்பாங்க, அத்தனை பேர்த்துக்குமே இந்த பலன் நடத்தணுமா சார்? அத்தனை பேர்த்துக்குமே இது கிடைச்சிடுமா சார்? அப்படின்னா இதில் தான் நம்ம இங்கே ஒரு முக்கியமான இடத்துக்கு வரப்போம். நிறைய பேர் கேட்பாங்க, சார் மேசராசிக்காரர் எத்தனை பேருக்கு அத்தனை பேருக்கு நீங்கள் சொன்ன நடத்தணுமா சார்? எனக்கு எதுவுமே நடக்கலை சார், பல முறை குரு பயிற்சி மாறி வந்திருக்கு, எனக்கு எதுவுமே நடக்கலை சார்னு நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம். இங்கே தான் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குலதெய்வத்தை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் அவர்கள் கர்ம வினைகளுக்கு ஏற்ப, குலதெய்வம் அருளுக்கு ஏற்ப, நம்ம முன்னோர்களின் ஆசைகளுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும். அது எப்படி சார்? எல்லாருமே மேசராசிக்காரங்க இப்போ தானே சொல்கிறீங்க, எப்படி சார் ஆளுக்கு மாறுபடும்? இன்றைக்கி ஒரு மேசராசிக்காரர் ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பார், சுரேஷ்னு ஒருத்தர் இருப்பார், தினேஷ்னு ஒருத்தர் இருப்பார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், அத்தனை பேர் மேசராசி தான். எத்தனையோ 1000 பேர் இருக்கலாம், லட்சம் பேர் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு தாய் தந்தை வேறு, அப்பா அம்மா வேறு. இங்கே தான் கடவுள் கரெக்டாக அவங்களுக்கு செக் பாயிண்டை வைக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே அப்பா அம்மா கிடையாது, பெற்றோர்கள் வேற, தாய் தந்தை வேற. இங்கே தான் அவங்களோட அந்த குலதெய்வம், கர்ம வினை, முன்னோர்களை செஞ்சக்கூடிய பாவ புண்ணியம் கர்மா, இது எல்லாம் இங்கே தான் உடனே செக் பாயிண்டை வைப்பார். இதில் 5ஆம் அதிபதி வலுத்து நிற்ப மேசராசி 5ஆம் இடம் சூரியன். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்து, பூர்வ புண்ணிய பலன் நல்லா இருந்து, அவர்கள் ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது குரு பகவான் நல்லா இருந்திருந்தால் இருக்கையிலே இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு நன்மையை செஞ்சிடும். சார் இதெல்லாம் எனக்கு இல்லை என்பது அவங்கவுங்க இடத்துக்கூடிய ஜோதிடர்களை அணுகி, ஆஸ்தான ஜோதி நிறைய பேருக்கு அணுகி இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும்போது அவங்க உங்களுக்கு அது சரியான சொல்யூஷனாக கொடுப்பாங்க. இதில் நம்ம என்ன விஷயம் சொல்லி கேட்டோம்னா, இன்றைக்கி சேட்டலைட்டை விட்டு, சயின்ஸை விட்டு நிறைய கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இது விஞ்ஞானம். ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே நம் சித்தர் பெருமக்கள் என்னோட விஞ்ஞானத்தில், என்னோட தவ வலிமையில் அன்றைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் எந்த விஞ்ஞானத்தாலையும் உடைக்க முடியல. விஞ்ஞான அறிவுக்கு அப்பாற்பட்டு பல விஷயங்கள் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு மருத்துவமனைக்கே போங்க, ரொம்ப பேஷண்ட் சீரியஸாக இருப்பார். சார் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறோம், இருந்தாலும் நீங்கள் கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்கள், கடவுள் கையில் தான் விஷயம் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கடவுளை மீறி, விஞ்ஞானத்தை மீறி எந்த விஷயமும் நடக்காது. இங்கே தான் நமக்கு அந்த கர்மா பக்காவாக வந்து உட்காந்துருக்கோம். நம்மளோட பேரண்ட்ஸ் இன்னாருக்கு இந்த பையன் பிறக்கணும், இவன் பூர்வ ஜென்மத்தில் இந்தந்த மாதிரி பாவ புண்ணியங்கள் செஞ்சுருக்கான், இதுக்கு தகுந்த மாதிரி தான் இவனுக்கு இந்த ஜென்மத்தில் இது விஷயம் நடக்கணும். அதுக்கு குரு பயிற்சி ஆகட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், எந்த கிரக பயிற்சிகள் வேணாலும் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மேசராசிக்கு அதிபதி செவ்வாய். எல்லாருமே செவ்வாய் தான் சொத்துக்கு அதிபதியும். இப்போ ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க பாருங்கள், சொத்து பற்றி இயற்கையிலே அவங்க நல்லா இருக்கும். அதாவது பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் பிறந்திருப்பாங்க, இயற்கையிலே நிலப்புலன் வீட்டில் அவங்க இருந்திருப்பாங்க.
இந்த செவ்வாய் கெட்டு போனீங்க, உதாரணத்துக்கு செவ்வாய் 6 8 12 மறைவாக இருக்கலாம். செவ்வாய் நீச்சமானவங்களுக்கு பாருங்கள், செவ்வாய் சகோதரக்காரங்க, அவர்களுக்கு சகோதரருடன் சுமூகமான உறவு இருக்காது. செவ்வாய் ரத்தம், அவன் பாருங்கள் ரத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைபாடுகள் கட்டாயம் இருக்கும். அதாவது ஒரு ஆரோக்கியத்தை அவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த பங்காளிக்கு சென்ற நில சொத்து பிரச்சனை, அது இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர்களுக்கு கொடுக்கும். இது எல்லாமே ஒவ்வொரு கிரக பயிற்சியும் ஜனனகால ஜாதகமும் தற்காலத்தினுடைய கோச்சாரமும் ஒரு மனிதனுக்கு எச்சரிக்கை மணி அடிக்குது. அப்பா உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுப்பா, நான் மாற போகிறேன், உனக்கு இந்த பிரச்சனையை கொடுக்க போகிறேன், இந்த நன்மையை செய்ய போகிறேன், இதை நீ முன்கூட்டி தெரிஞ்சுக்க, நீ இப்படி நடந்துக்கோன்னு சொல்லுது. ஆனால் நாம் சொல்ல மாட்டோம். காலபுருஷத்துக்கு 4வது வீடு கடகத்தில் தான் செவ்வாய் நீச்சமாகிறார். 4ஆம் இடம் வாகனம். அன்னைக்கு கால்நடை சொத்து பற்றி இன்றைக்கி வாகனம் நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி காரு, அன்றைக்கி மாட்டு வண்டியில் போனாங்க, இன்றைக்கி நம்ம காரில் போகிறோம். ஸோ அப்போ வாகனம் அங்கே நீச்சமாகிறாரு. அப்போ உனக்கு வாகனம் சார்ந்த விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. வாகன விபத்தை கொடுக்கும், லாஸை கொடுக்கும், பிரச்சனையை கொடுக்கும். வாகனம் வாங்கும் பொழுது பார்த்து வாங்கு, சொத்து பத்து வாங்கும் பொழுது பார்த்து வாங்கு, இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும்னு நமக்கு உணர்த்துது. இப்படி தான் கிரக பயிற்சி நம்ம எடுத்துக்கும் போகலையே, சார் எனக்கு குரு பார்வை வந்துருச்சு, சூப்பராக இருக்கும், நாங்கள் பெருமையாக இருப்போம், தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டான்றது என்னோட தாழ்மையான ஒரு கருத்து. ஏன்னா நான் பல விதத்தில் கிரக பயிற்சி நான் அனுபவிச்சுட்டு வரேன். மேக்ஸிமம் என்னோட நெருக்கடிகளும் அந்த ராசிகளை நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் வீடியோவில் சொல்லலை, எந்த இதுலையும் எழுதலை. என்னை நெருங்கி வர்றவங்களுக்கு, என்னை கேட்குறவங்களுக்கு இது இப்படித்தான் இருக்கும், இது மீறி நடக்காது நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அப்போ தயவு செய்து இதெல்லாம் இங்கேயே நான் குலதெய்வ வழிபாட்டை உணர்த்துறேன். குரு உங்களுக்கு சாதகமான இடத்துல இருந்தாலும் பொதுவாக எல்லாத்துக்கும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ய 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 கிரகங்கள் எந்த பாதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் மாற்றி நன்மையை நமக்கு கட்டாயம் செய்யக்கூடிய தன்மை குலதெய்வத்துக்கு இருக்குது. அதனால் கிரக பயிற்சி ஆகட்டும், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எதுவாக இருந்தாலும் நமக்கு குலதெய்வ அனுகிரகம் வந்துருச்சுன்னா நன்மையை பல மடங்கு அள்ளி கொடுக்கும். தீமையை லேசாக, அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிடுச்சிட்டாம்பாங்க, அந்த மாதிரி லேசான ஒரு விஷயத்தை கொடுத்து நம்ம நெகட்டிவ்லேருந்து நம்மளை காப்பாற்றிடும். இப்படி தான் நம்ம கிரக பயிற்சி அனலைஸ் பண்ணணுமே ஒழிய பொதுவாக எல்லாத்தையும் அப்படி இப்படி கொடுத்துரும், அப்படி கொடுத்துரும், குரு பார்வை வந்துருச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. குரு பார்வை ஒரு சப்போர்ட்டுக்கு. சார் இப்போ குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உடல் ஆரோக்கியம், இருக்கக்கூடிய வியாதிகள் மேம்படும். அப்போ நம்ம சுறுசுறுப்பாக ஓடணும் அப்படின்னு அவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இது வரைக்கும் சோம்பி போயிருந்தப்பா இன்றைக்கி நல்லா இருக்குது, ஓட ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உழைக்கணும். கிரக பயிற்சி வந்துச்சு, உழைக்காமல் இருந்தாலும் பணம் வராது, எந்த தெய்வமும் கொடுக்காது. நம்ம உழைச்சா நமக்கு அனுகிரகம் செய்வாங்க. இதுதான் உண்மை அப்படின்றது என்னோடது. மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம்.